2 வருடங்களுக்கு முன்பு சருக்கு ரவிக்கும் கேஜிஎஃப்க்கு நடந்த யுத்தத்தில் கேஜிஎஃப் சருக்கு ரவிங்கிற சகாப்தத்திற்கு முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிட்டாரு. சருக்கு ரவியோட இறப்புக்கு பின்பு சருக்க மக்கள் தங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தொடங்கினாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல சருக்கு ரவி இன்னும் சாகலை, சருக்கு ரவி இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. ஆமாம், கேஜிஎஃப் சருக்கு ரவி இறந்ததான் நினச்சி குருமாளி பொட்டேல சருக்கு ரவியை விட்டுட்டு போயிட்டாரு. அந்த வழியாக சென்ற அகோரிகள் சருக்கு ரவியோட உயிரை காப்பாற்றினாங்க. சருக்கு ரவி கேஜிஎஃப்பையும் சருக்க மக்களையும் பழிவாங்கணுன்னு தன்னோட உயிரை பிடிச்சிக்கிட்டு இருந்தான். இப்போது சருக்கு ரவியும் அந்த அகோரிகளுடன் சேர்ந்து எல்லா மந்திர தந்திரங்களையும் கற்றுக்கிட்டு யாராலையும் அழிக்க முடியாத ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறான். வருவேன் இந்த கேஜிஎஃப்பையும் இந்த சருக்க மக்களையும் கொன்னுட்டு தான் போவேன். இந்த வாரண்டா கேஜிஎஃப்பையும் சருக்க மக்களையும் பழிவாங்க சருக்கு ரவி மீண்டும் சருக்க மண்ணில் காலை எடுத்து வச்சுட்டான். சருக்கு ரவி இப்போவும் உயிரோடு இருக்க விஷயமே தெரியாமல் சருக்க மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னைக்கு கேஜிஎஃப்போட கல்யாணம். சருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. சருக்க இன்னும் நிம்மதியா இருக்காது. ஏன்னா சருக்கு ரவி வந்துட்டான். சருக்கு ரவி இன்னும் சாகலையா? கெடுவரந்தாரா வெட்டோத்தியா கேஜிஎஃப் நம்ம பிள்ளைங்கள அடிச்சாங்க. என்னடா சொல்ற? கேஜிஎஃப் நம்ம பிள்ளைங்க மேல கை வச்சுட்டான். கேஜிஎஃப் இதே வேலையா போச்சு. நம்ம பசங்க மேல கை வைக்கிறதே அவனு வேலையா போச்சு. இந்த சருக்கையில ஒண்ணு அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். வாடா கேஜிஎஃப். சருக்கு ரவியை இனி இவனால கொல்ல முடியாது, சருக்கு நீ ஆள முடியாது, நீ அவனை கொல்ல முடியாது. அவன் அகோரியா மாறியாச்சு. முண்டாது இருந்தவனா கொல்லாம் விட்டு போயிருந்து. மாமா அவன் இப்ப அகோரியா மாறியாச்சு. அவனை நம்ம கொன்னா அவன் பிரேதாத்மா மாறிடுவான். அதுകൊണ്ട് அவனை நம்ம உயிரோட சமாதி கட்டுறதான் ஒரே வழி. அதான் நமக்கு நல்லது. என்ன அவன் உயிரோட சமாதி கட்டிடும். வெளியில கொத்தனை கையான எனக்கே சமாதி கட்டுவியா? உன்னை கொன்னாதானே பிரேதாத்மா மாறுவ. உனக்கு உயிரோட சமாதி கூட்டு வர சாந்த ரவி. உனக்கு உயிரோட சமாதி கட்டியாச்சு. இந்த சமாதி வெளியில வரவும் முடியாது. சருக்க மக்களை ஒன்னும் பிடுங்கவும் முடியாது. என்ன உயிரோட புதைச்சிட்டேன்னு சந்தோஷப்படுறியா? இல்ல, இன்னைக்குதான் இதுல இருந்துதான் உன்னோட அழிவு ஆரம்பம். சரியா? வருவேன்டா, கண்டிப்பா வருவேன். அகோரியா உருவெடுத்து வந்த சருக்கு ரவிக்கு உயிரோட சமாதி கட்டி மீண்டும் சருக்கு ரவிட்ட இருந்து சருக்க மக்களை நம்ம கேஜிஎஃப் காப்பாற்றிட்டாரு.